அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய அடிப்படை வசதிகளுக்கான தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலேயர்கள் உருவாக்கி தந்தது தான். அந்த வகையில் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் நீர்நிலைகள், தண்ணீர் மேலாண்மை இருக்கிறதே, அதை பற்றிய ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவர் சர் ஆர்தர் காட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியர். இந்திய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். டெல்டா ஆர்கிடெக்ட் என்றே இவரை அழைப்பார்கள். எப்படி நீரை பராமரிப்பது, அதற்கான வடிகால் வசதிகளை எப்படி ஏற்படுத்துவது, குறிப்பாக டெல்டா பகுதிகளை எப்படி நீர் மேலாண்மை செய்வது என்பதை பற்றிய ஒரு புரிதலை உருவாக்கியவர். 1803 இங்கிலாந்திலே பிறந்து 15 வயதிலேயே இங்கே வருகிறார். அவர் அந்த குடும்பத்தினுடைய 10வது குழந்தை. இங்கு 15 வயதிலே வருகிறார். ஒரு கடைநிலை ஊழியனாக வருகிறார். 1841 திரும்ப ஆஸ்திரேலியா போன போது அங்கே திருமணம் செய்து கொள்ளுகிறார். மீண்டும் இங்கே வருகிறார். இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சியில் சென்னை மாகாணத்தினுடைய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக பணியாற்றினார். இவரினுடைய ஆட்சி காலத்தில் இவர் செய்திருக்கிற செயல்பாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின. குறிப்பாக காவிரி கரையினுடைய நீர்ப்பாசன மேலாண்மையை முன்னின்று செய்தவர். 1829 காவிரி பாசன பகுதிகளில் பெரிய அளவுக்கு மணல் வந்து தேங்கிவிட்டன. இன்னைக்கு காவிரி ஆற்றுல மணலே காணும். ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் பெரிய அளவுக்கு மணல் வந்து டெல்டா பகுதியை மூடிவிட்டன. அந்த நிலையில் டெல்டா பகுதிகளினுடைய நீர் மேலாண்மைக்காகவே ஒருவரை நியமிக்கிறார்கள். அவர்தான் சர் ஆர்தர் காட்டன். கல்லணையை என்ன செய்கிறார், இவர் வந்து பார்த்து விட்டு, கரிகாலன் கட்டிய கல்லணை ஆயிற்று, இதை கொஞ்சம் மாற்றி அமைப்போம் என்று அதனுடைய மேல் பகுதிகளை எல்லாம் மாற்றுகிறார். அப்பொழுது கல்லணையினுடைய கட்டுமானங்களை பார்க்கிறார். இவரே அதிசயித்து போகிறார். கல்லணை என்கிற அந்த அணைக்கட்டு இருக்கிறதே, உலகம் முழுதும் போற்றப்படுகிற ஒரு அணைக்கட்டு. 1000 ஆண்டுகளை தாண்டியும் நிற்கிறது என்பதையும் தாண்டி, மணலில் இப்படி ஒரு அணையை எப்படி கட்ட முடியும்? தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற போது கல்லணை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார். மணலில் ஒரு கல்லை போட வேண்டியது. தண்ணி ஓடி அரிக்கிற போது அந்த கல் கீழே உட்காரும். அதற்கு மேலே ஒரு கல்லை திரும்ப வைப்பது. இப்படி தண்ணீர் மணலை அரிக்க அரிக்க கல் கீழே இறங்கி 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 அதுதான் அஸ்திவாரமாக அடியிலே போய் சேர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு காலம் அதை கட்டியிருப்பார்கள் கல்லணையை? கல்லணையினுடைய தொழில்நுட்பத்தை உலக அளவில் கொண்டு போய், கல்லணை மாபெரும் கட்டிடக்கலையினுடைய அணைகளினுடைய ஒரு வித்தியாசமான படைப்பென்று இவர்தான் கொண்டு போனார். அதற்கு கிராண்ட் அணைக்கட், பெரிய அணைக்கட்டு, பிரம்மாண்டமான அணைக்கட்டு என்கிற பெயரையும் இவர்தான் கொடுத்தார். அதைவிட காவிரி ஆற்றில் மேலணை, இன்றைக்கு இருக்கிற முக்கொம்பு இருக்கிறதே, அதை கட்டியவர் இவர்தான். அதை போல கீழணை, கும்பகோணத்துக்கு பக்கத்திலே அணைக்கரை என்கிற ஊரிலே கீழணை, 2 அணைகளை ஏற்படுத்தினார். மணல் வந்து தேங்குகிற போது அந்த மணலை பிரிப்பதற்காகவே மன்னியாறு என்று ஒரு ஆறு திட்டத்தை போட்டு, காவிரியிலிருந்து அந்த ஆறு எப்படி பிரியும் என்றால், தண்ணீர் மேலாக ஓடும், கீழே மணல் ஓடி போய் தனியாக பிரிந்து விடும். அப்படி ஒரு கட்டுமான தொழில்நுட்பத்தை இவர் செய்திருந்தார். மன்னியாறு மணல் பிரிப்பு திட்டத்தை இவர்தான் கொண்டு வந்தார். நீரியல் கட்டுமானத்தினுடைய தந்தை என்று இவரை பாராட்டலாம். அந்த அளவுக்கு கல்லணையினுடைய புகழுக்கு காரணமாக இருந்தது. அந்த காலத்திலேயே மேட்டூர் அணையை கட்டுவதற்கான பல திட்டங்களை எல்லாம் முன்வைத்தார். ஆங்கில அரசிடம் போய் வாதிடுகிற போது சொன்னார், தென்னிந்தியாவில் ஓடுகிற நதிகளில் ஓடுகிற ஒரு நாள் நீர் இருக்கிறதே, அது தேம்ஸ் நதியிலே ஓடக்கூடிய ஓராண்டு நீருக்கு சமமானது, வீணாக போய் கடலில் கலக்கிறது என்று வருத்தப்பட்டார். அவர் கண்ட கனவுதான் 1934 மேட்டூர் அணை கட்டப்படுகிறது.
மேட்டூர் அணை கட்டுவதற்கான கட்டுமான திட்டங்களை உருவாக்கி தந்தவர் இவர்தான். அது மட்டுமல்ல, கிருஷ்ணா நதியிலே பெரிய அளவுக்கு நீர் ஓடிப்போய் வீணடிக்கப்படுகிறது என்பதற்காக விஜயவாடாவில் ஒரு பெரிய அளவுக்கு அணைக்கட்டை கட்டுவதற்கான வேலைகளை செய்தார். அதே போல் கோதாவரியிலே தாளேஸ்வரம் இடத்தில் ஒரு பெரிய அணைக்கட்டை உருவாக்கினார். தென்னிந்தியாவிலே ஓடுகிற நதிகளை எல்லாம் பாதுகாத்தவர். தென்னிந்தியாவிலே ஓடுகிற நதி நீர்களை எல்லாம், குறிப்பாக டெல்டா பகுதியிலே ஓடுகிற நீரை முறையாக விவசாயிகள் பயன்படுத்தி பயன்பெறுவதற்கான பெரிய பொறியியல் பணிகளை செய்தவர் என்று இந்த சர் ஆர்தர் காட்டன் அவர்களை பாராட்டலாம். இந்தியாவினுடைய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தை மட்டுமல்ல, நீரியல் கட்டுமான துறையிலே மாபெரும் மாற்றங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்த அந்த ஆங்கிலேயரை இந்த நாளில் நினைத்து பார்ப்பது பொருத்தமாயிருக்கும். சர் ஆர்தர் காட்டன் இந்தியாவுக்கு கிடைத்த நீரியல் மேலாண்மையின் பொக்கிஷம். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.